வெல்கம் டு மெயிலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் 3.3 அல்ஜிப்ராவில் 4th சம் போட போகிறோம். கிவன் த எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஆஃப் த டூ பாலினோமினல் பி ஆஃப் எக்ஸ் அண்ட் கியூ ஆஃப் எக்ஸ், ஃபைண்ட் த அன்னோன் பாலினோமினல் இன் த ஃபாலோயிங் டேபிள். ஃபஸ்ட்டு சம் எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. a cube மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70. அடுத்து ஜிசிடி a மைனஸ் 7 கொடுத்துட்டாங்க. பி ஆஃப் எக்ஸ் a ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 35 கொடுத்துருக்காங்க. q ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். p ஆஃப் எக்ஸ் இன்ட்டு q ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இப்போ q ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் இங்கே வச்சுட்டு p ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளையில் இருக்கிறது அப்படியே டிவிஷனாக மாறிடும். இப்போது எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? a cube மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 கொடுத்துருக்காங்க. ஜிசிடி வந்து a மைனஸ் 7. அடுத்தது p ஆஃப் எக்ஸ் a ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 35. இதை வந்து நம்ம வந்து பார்த்தாலே தெரியுது, ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணி நான் ஆன்சர் போட்டிருக்கேன். ஃபேக்டரைஸ் பண்ணால் a ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 35. ஃபேக்டரைஸ் பண்ணால் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 12 வரணும். அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 35 வரணும். மைனஸ் 5யும் ஆட் பண்ணால் மைனஸ் சைன் போட்டு ஆடு மைனஸ் 12. மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 7 ரெண்டு மைனஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 5s are 35. இப்போ நம்மளுக்கு இதுதான் ஆன்சரே கிடச்சிச்சு. இதில் நம்ம நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். நம்பர் இல்லை 1a ஸ்கொயர் அப்படிலாம் வந்ததுன்னா நம்ம அப்படியே என்ன கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே a கூட போட்டு போடலாம். a மைனஸ் 5 a மைனஸ் 7 அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். a மைனஸ் 5 a மைனஸ் 7. இப்போ மைனஸ் 7க்கும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மேலே இது a cube மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 இருக்குது. கீழே a மைனஸ் 5 இருக்குது. இப்போ இது ரெண்டு இதால் நம்ம டிவிஷன் மெத்தடில் டிவிஷன் பண்ண போகிறோம். இப்போ a மைனஸ் 5 போட்டேன். a cube மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் இது a cube வரணுன்னா a cube aவால் டிவைட் பண்ணால் a ஸ்கொயர், அந்த a ஸ்கொயர் தான் இங்கே போட்டு ஃபுல் அதில் மல்டிப்ளை பண்ணணும். a ஸ்கொயர் இன்ட்டு a cube, a ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 5a ஸ்கொயர். இப்போ மைனஸ் போட்டால் தான் இது கேன்சல் ஆகும். மைனஸ் போட்டால் இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே மாற்றினா நம்ம இங்கேயே மாற்றணும். ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணால் மைனஸ் சைன் கிரேட்டாக இருக்குது. 10லேருந்து 5 போச்சுன்னா 5a ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் 11a போட்டோம். அடுத்தது என்ன வந்திருக்கு? மைனஸ் 5a ஸ்கொயர் வந்திருக்கு. மைனஸ் 5a ஸ்கொயர் ஏவால் டிவைட் பண்ணால் மைனஸ் 5a, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். மைனஸ் 5a மைனஸ் 5a இன்ட்டு a மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 5a இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 5s are 25 25a. இப்போ இது சைன் சேஞ்ச் ஆகும். மைனஸு ப்ளஸ் ஆகிடும். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடுது. கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ 11a மைனஸ் 25a வந்திருக்கு. இப்போ மைனஸ் தான் கிரேட்டராக இருக்குது. இது சப்ராக்ஷன் பண்ணால் 14a. அடுத்த நம்பர் ப்ளஸ் 70 இறக்கிட்டோம். இப்போது மைனஸ் 14aவை ஏவால் டிவைட் பண்ணுறோம். மைனஸ் 14a டிவைடட் பை ஏன்னா மைனஸ் 14. அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இதோட எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். மைனஸ் 14a இன்ட்டு மைனஸ் 14a மைனஸ் 14 இன்ட்டு a minus 14a minus 14 into minus 5 minus into minus plus 14 5s are 70. இப்போது இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் சைன் சேஞ்ச் பண்ணோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணால் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம். இப்போ ப்ளஸ் 14aக்கும் மைனஸ் 14aக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. ப்ளஸ் 70க்கும் மைனஸ் 70க்கு கேன்சல் ஆகிட்டு 0 வந்தது. நம்மளுக்கு கோஷன்ட் என்ன வந்திருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் 5a மைனஸ் 14 வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணி போடலாம். ஃபேக்டரைஸ் எப்படின்னா மைனஸ் 5 ஆட் பண்ணால் ரெண்டு நம்பரை, அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 14 வரும். அதுதான் மைனஸ் 7 ப்ளஸ் 2. இதை ஆட் பண்ணுங்கள் மைனஸ் 5. அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 2s are 14. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? a கூட சேர்த்து இதை போடலாம். a மைனஸ் 7 a ப்ளஸ் 2ன்னு போடலாம். a மைனஸ் 7 a ப்ளஸ் 2 இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சம் போடலாம். இப்போ செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. ஜிசிடி வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்தது கியூ ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். இதில் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம இது வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது, அதெல்லாம் நம்ம தொடவே வேண்டாம். இதை மட்டும் நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் 4 நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2. இது ஃபார்முலா.
இது பவர் 4 ஃபார்முலா. இதை இப்படி போடலாம். இப்போ நம்ம சம் போடுறோம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம எல்சிஎம்ன்ற இடத்துல இதை போட போகிறோம் கூட. அடுத்தது P of x into Q of x is equal to LCM into GCD. P of x is equal to நம்மளுக்கு Q of x தான் P of x தான் தேவை. அதனால் Q of x கீழே கொண்டு வந்துடுறோம். LCM into GCD by இது அப்படியே டிவைடாக வந்துடும், மல்டிப்ளை டிவைடட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது ஏற்கனவே இருக்குது, இது நம்ம கண்டுபிடிச்சோம். 4x power 4 நம்ம விரித்து போட்டோம். x power 4 minus y power 4 x squared plus xy plus y squared x squared minus xy plus y cube. இது LCM. GCD வந்து x squared minus y squared. இப்போ Q of x அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. x power 4 minus x power 4 y power 4 x squared minus xy plus y squared. இதை கொடுத்துட்டாங்க. இப்போது x power 4க்கும் x power 4 y power 4க்கும் கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே மைனஸ் xy, இங்கேயும் மைனஸ் xy இருக்குது, அதுக்கும் மைனஸ்க்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? x ஸ்கொயர் xy y ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். அதுதான் x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர்னு போட்டிருக்கு. இவ்வளோதான் ஆன்சரு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.